மரத்துல ஒரு துணி கட்டி அங்க ஒரு பட்டை பூசி அந்த ஜாடை கொஞ்சம் விநாயகரை இதாக்கிடுவாங்க. இருக்கிற சிலை பத்தல, ஆனா மரத்துல ஒரு ஒரு இது வந்துச்சா விநாயகர் இருக்கிறாருங்க. ஒரு சூளம் மாதிரி கிளை வந்துச்சா இது திருசூலம், காளி உட்காந்துருக்கா, ஒரு சோப்பு துண்டு காலி ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்குள்ள கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, சுவாசத்துக்கு சுவாசமாக, வாய்க்கு பேச்சு திறமையும் கொடுத்து, அறிவும் கொடுத்து, சிந்திக்க தன்மையும் கொடுத்து இயக்கிட்டு இருக்கான உள்ள ஒருத்தன், அவன் கடவுள் இல்லையா? ஒரு மரத்துல உண்டார ஒரு வடிவத்தை கடவுளாக்க தெரிஞ்ச உனக்கு அந்த வடிவத்தை பார்க்கறது உனக்கு கண்ணு இருக்கணுமா இல்லையா? ஆமா தானே? அந்த வடிவத்தை பார்க்கறது கண்ணு இருக்கணுமா இல்லையா? அந்த கண்ணுக்கு ஒரு சக்தி இயக்குது தானே. அந்த சக்தி எங்காட்டி கண்ணு வேலை செய்யுமா? இல்ல. அப்ப அந்த கடவுளை ஏன் யாரும் உணரல? 24 மணி நேரமும் நம்ம கூட சேவை செஞ்சிட்டு இருக்கா. காது கேட்குது, கண்ணு பார்க்குது, மூக்கு அடப்பு இல்லாம சுவாசிச்சு போயிட்டு வர முடியுது, வாய் நல்லா பேச முடியுது, ருசிக்க முடியுது, சாப்பிட்டது என்னத்து குப்பையை கொட்டினாலும் டைஜஸ்ட் பண்ணி விளையாக்க தெரியுது. இவ்வளவு விஷயம் நம்ம நல்லதோ கெட்டதோ தப்பு எல்லாம் செஞ்சோம், உள்ள ஒண்ணு இருந்து நம்மள அதை எப்படியாச்சும் தூய்மைப்படுத்தவும் சுத்தமாக்கவும் செஞ்சிட்டு இருக்கா இல்லையா? கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் பிள்ளைங்களோ இல்லை நம்ம வீட்டுக்காரோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம கூட்டி துடைச்ச பிறகு அங்கே அழுக்கு பட்டாரம் என்ன ஆகுது? உன் வேலை செய்ய தெரியும் அந்த அருமை. அப்போ தானே பேசுவான், நீ வேலை செய்ய தெரியும் உனக்கு அந்த அருமை, ஆணும் ஆச்சு ஆம்பளன்னு. இப்படி 24 மணி நேரம் நீங்க துடைக்கல, ஒரு நாளைக்கு 2 வேலை கூட்டிங்க துடைப்பீங்க, அவ்வளவுதானே. ஆனா அதுக்கு இந்த பேச்சு. ஆனா நீ காலையில ஏஞ்சி எச்சி முழுங்கிலிருந்து, தண்ணி குடிக்கலேருந்து, காஃபி டீ குடிக்கலேருந்து, நீ சூப்பு குடிக்கலேருந்து, நீ சாப்பாடை போட்டலேருந்து, இங்க இருக்கிற நிறைய காத்து கலந்து கலந்து வந்துட்டு இருக்கு, அதுல கிருமிகள் இதுவும் உள்ள கொண்டு வந்து இது எல்லாமே உள்ள போட்டும் அந்த உள்ள ஒருத்தி ஒரு நிமிஷம் சேவை செய்ய விட்டுட்டாளா நம்ம என்ன ஆயிடுவோம்? புழுத்து போய் நாரிடும் உடம்பு. மூச்சு நின்னாரம் என்ன ஆகுது? ஒரு உயிர் நின்ன கையோட அதுக்கப்புறம் அந்த உடல் என்ன ஆயிடுது? டைம் ஆகும் பொங்க ஆரம்பிச்சிடும், நீர் வடிய ஆரம்பிச்சிடலாம். ஆமா தானே? மறுநாள் வச்சு நீங்க ஊசிலாம் போடாம பாரை எப்படி தூக்கம்? எவ்வளவு பேர் உருவா இருந்தாலும் வாட நிக்குமாமா? அப்ப அவ விட்டு போயிட்டாலும் என்ன நடக்கணும்? உடம்பு நாரிடும். இப்படி நாராம 60 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 70 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 80 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, நிமிஷ நொடி நேரம் கூட நீ தூங்குற, உன் மனம் தூங்குது, ஆனா அவ தூங்கலையே. அவ தூங்குனா என்னாச்சு? போனோம், மூச்சு எங்கல. சிவா இயக்கிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை கடவுள் நீங்க உணர மாட்டீங்க, அதை வணங்க மாட்டீங்க, அதை வணங்க மாட்டீங்க. கடவுள் எங்க இருக்கு? எண்ணத்தால உருவாக்கப்பட்ட உருவத்தையோ ஏதோ ஒரு மரத்தையோ இல்லை ஏதோ ஒரு கல்லை பார்த்தாரோம், இந்த கல்லை பார்க்க இப்படி இப்படி இருக்கு, இப்போ இங்கே சாமி இருக்கு, அங்கே ஒரு நாள் பட்டையும் இதை பூசின வரோம் சாமி ஆக்கிறீங்க. ஆனால் உனக்குள்ளே இருந்து 24 மணி நேரமும் சமைச்சு, கணவனுக்கு மனைவி சமைச்சு கொடுத்து வீடு சுத்தமாக்கி, கணவன் மனைவிக்காக வேலை செஞ்சு சம்பாரித்து, தன் பிள்ளைக்காக, பிள்ளைங்க தன் அப்பாக்காக சேவை செஞ்சுக்கிட்டு, இது எல்லாமே கடவுளை செயல். இதெல்லாம் கடவுள் தன்மை. ஆனால் இப்படி யாருமே கடவுளை பார்க்க தெரியல. ஆனால் முன்னால் இருப்பது எல்லாம் கடவுள். முன்னால் இருப்பது கடவுள். ஆனால் மதிக்க மாட்டோம், ஒன்றுக்குள்ள மதிக்க மாட்டோம். ஏன்னா நீயே கடவுள் என்பது நீ உணரலையே, பிறகு எப்படி நீ மற்றவங்க கடவுள் நீ உணர முடியும்?
அதுதானே பிரச்சனை. இந்த அறியாமை நீக்க தான் நீங்க ஒரு குருவிட்ட வரீங்க, தெளிவு அறிய. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கலையோ, உன் பிள்ளை ராங்கி செஞ்சா உனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ, ஆனா அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு தரணும், சாப்பாடு கொடுக்கணும் தானே எங்கிறீங்க. அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆத்திரம், திட்டுவீங்க, அடிப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? தானாகவே போயிட்டு சமைச்சு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஐயோ சாப்பாடு படுத்துருச்சே, வேதனை பாருங்க இல்லையா? அந்த கருணை வெளிப்படுதா இல்லையா? அப்ப யாருமா கடவுள்? ஒரு நாளாச்சும் உங்ககிட்ட எந்த சாமி படத்துலயும் சரி விக்கிறதுலயும் சரி வந்து ஒரு நாளாச்சும் நீ எவ்வளவு நீ தான் அழுவ, நீ தான் குழம்புவ, நீ தான் பிணத்துவ, ஒரு நாளாச்சும் எந்த சாமியும் பக்கத்து ஏன்டா குழம்புறேன், நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன்டா, நான் எல்லாம் சரியாக்கி கொடுத்துறேன் சொல்லியிருக்கா? யார் சொல்லுவா? உன் தாய், உன் தந்தை, உன் நண்பர்கள், உன் கூட பிறந்த பரப்புகள், உன் உறவு, உன் பந்தம். இல்ல நம் பக்கத்து வேற ஒரு முன்ன பின்ன தெரியாது, பட் நீ கவலையா பார்த்தா ஏன் கவலையா இருக்க வந்து கேட்பா. பாத்துறீங்களா? அப்ப இது யாரு? இதுதானே இறைவனே உன் கவலையை பங்கு போட்டுக்கிறா. உனக்கு ஒரு ஆறுதலா நிக்கிறா. அப்ப இதெல்லாம் கடவுள் இல்ல. எந்த ஒரு அசைவும் இல்லாம ஒரு இடத்துல வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படி இருக்க, இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீல. ஆரம்பத்துல உங்களுக்கு தேவை அந்த படிப்பு தேவை, உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துல தேவை பக்தி உருவாக்கத்துக்கும் கடவுள் இருக்கிற நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக நம்ம குழந்தை கதை சொல்ற மாதிரி தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஞானத்துக்கு வரணுமா இல்லையா? அடுத்த படிக்கு போகணுமா இல்லையா? அதோட நின்றுட்டோம். வெளியே எவ்வளவுதான் நீங்க போய் வழிபாட்டு முறைகள் செய்தாலும் பக்தியின் பேரால பக்தி உங்களை உற்சாகமா வச்சுக்குமா இல்ல சக்தி இழக்க வைக்குமா? பக்தி கடவுள் மேல வச்சிருக்க பக்தி உங்களை உற்சாகமா தானே வச்சிருக்கோம். நான் கடவுள் நம்ம தான், கடவுளை தான் யாரும் அசைக்க முடியாது. ஆமா தானே? அவனை மிஞ்சின ஒரு சக்தி இருக்கா? இல்ல. அப்ப அவனை பக்தியோட உற்சாகத்தோட அவனை வணங்குறப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உற்சாகமா தான் இருக்கணும். ஆனா பக்தியில உற்சாகமா கோயில திருவிழாவில் கொஞ்ச நேரம் மேல சத்தெல்லாம் கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தாரோம் என்ன பண்றோம்? புருஷன் வரவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுமா சொன்னா, நானே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கேன், நீ ஏன் தண்ணி இருக்க, போய் எடுத்துக்க, உனக்கு வேண்டாம். வீட்டு போய் மாத்தாம போயிட்டு பக்குன்னு போய் சாஞ்சி படுத்துருவாங்க. ஆமா தானே? எங்க போச்சு? பார்க்க போனா பக்தியில இறைவனை அடைஞ்சவன் உற்சாகமா தான் இருக்கணும். அவனுக்கு சோறு வரலாமா? ஏன் சோறு வந்துச்சு? அப்ப நீ வச்சது பக்தி கடவுள் மேலையா இல்ல எது மேல? பக்தி யார் மேல வச்ச? உண்மையான கடவுள் மேல இருந்தா நீ எப்படி இருப்ப? உற்சாகமா இருப்ப. நீ சோறு தட்டக்கூடாது. ஆனா இப்ப என்ன ஆச்சு? டைமா பேட்டரி கொண்டைம் ஆகுது. ஆரம்பத்துல அப்படியே விறுவிறுப்பா இருப்பாங்க ஒரு பூஜையும் சரி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆரம்பத்துல ரொம்ப வேகமா இருப்பாங்க, குளிச்சுட்டு சயம் மறந்துக்கிட்டு அது வாங்கணும் இது வாங்கணும், அப்படியே படப்படப்படப்படப்பே இருப்பாங்க. இன்னைக்கு தட்டு நிறைய ஜாமான் வாங்கிக்கிட்டு. ஏன்னா சிவன் கேட்டாரா. ஆனா இவ்வளவு வேகத்தை போன நீங்க டைம் ஆவா 12 1 2 ரூபாய் என்ன ஆகுது? பேட்டரி என்ன ஆகுது? சாப்பாடு வச்சு கிடைக்குமா? சாப்பாடு மட்டும் செல்லு வச்சுக்க. பிச்சைக்கார பையன் இவ்வளவு செய்யணும், இதை வாங்கி செய்ய முடியல உருப்படியா. அவனை திட்ட ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் 2 3 ரூபாய் என்ன ஆகுது? அப்படியே பாக்குறது. என்னடா ஒருத்தனா காணா போயிட்டு இருக்கான், ஒருத்தன் காணா போ இவனுக்கு இங்க நம்ம எப்ப காணா போலாம். ஒரு பக்கம் ஆஹா வீட்டில் கௌரவமாக சொல்லிட்டு வந்துட்டோம், நான் இன்னைக்கு நாள் கால பூஜை முடிச்சுட்டு நான் இருக்க போகிறேன் சிவராத்திரி. ஏன்னா ஒரு வாரமாக அந்த ராமாயணம் அடிச்சிருப்பாங்க. நான் சிவராத்திரி கொண்டாட போகிறேன், நான் சிவராத்திரி நாள் விடிய முடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லுவேன். டைமா
வற்புறுத்தி முடிச்சிருப்பீங்க. காலையில் முடித்த கையை மொதாவால படுக்க பார்த்தா சாமியார மண்ணாங்கட்டியாரு. தூக்கம் தானே முக்கியமாகுது. ஏன் தானே அவனுக்கு சொல்லிட்டு கொண்டு போயிடும். அந்த டைம்ல அவனாச்சும் அவனுக்கு எரிச்சல் கிளப்பிட்டான்ச்சிக்கிய, அவன் தான் அசுரனா இருப்பான். ஏன்னா தூக்க வெறியில இருக்கான். அப்ப கடவுள் வழிபாட்டு பேரால கடவுள் உற்சாகமா பக்தியில இருக்கிறவனுக்கு இறைவனோட சக்தி எப்படி இருக்கும்? அன்பு, கருணை, உற்சாகமா தானே இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆகுது? சிந்திக்கணும், இதான் சிந்திக்கணும். அதுக்கு என்ன வழிபாட்டு தப்பு சொல்ல வரல, அதெல்லாம் பக்தி உற்சாகம் கொண்டு வரதுக்கு. ஆனா அதுக்குள்ள நீங்க படிக்கணும். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி வச்சாங்க. அங்க ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு சொல்ற மந்திரத்திலையும் பொருள் அடக்கம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அங்கேயே உட்காந்து நீங்க உணர்வீங்க. அதை அப்போது நீங்க விருப்பம் வருமா? ஒரு பொருள் மேல உங்களுக்கு வேணும்னு என்பது ஆதகமும் ஆசை வந்த பிறகு மற்ற நேரத்துல உங்களால சும்மா இருக்க முடியாது. ஆனா ஒரு சினிமா படம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷம் தியானத்துல உட்காந்துனா முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, மண்டை வலிக்குது, சாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அப்போதான் என் பிள்ளை சிந்தனை, சமையல் சிந்தனை வருது, என் புருஷன் சிந்தனை வருது, என் வேலை பிரச்சனை வருது, கடன் தொல்லை வருது. ஒரு 10 நிமிஷம் உட்காரத்துக்கு. ஆனா ஒரு படம் பிடிச்ச படத்தை வந்தா, ஜனநாயகம் எல்லாம் வந்தா அவரு கடை அப்பதான் உண்மை நிஷ்டையில உட்காந்துருக்கான். அவன் கடுமையா தவம் அப்பதான் பண்றான் சொல்லி பாத்துருக்கீங்க. படம் பார்க்குறப்ப சில பேருக்கு வாய் எச்சு இருக்க தெரியாது. சில சமயம் உள்ளுக்கு பூந்துக்கு வந்து வரான், அதை கூட அவனுக்கு தெரியாது. அவன் அப்படியே அந்த படத்துக்குள்ள பூந்து, ஆனா அவன் சொந்தமா ஒரு வைப்ரேஷன் பண்ணுவான் பாருங்க. கண்ணி தண்ணி வரும் அவனுக்கு, கவலைப்பட்டாலும் சண்டை காட்சி வந்தாலும் இன்னும் இவனையும் இறங்கி சண்டை போற மாதிரி அவன் தான் உண்மையா தியானத்தில் இருக்காங்க. உண்மையா அவன் தான் தியானத்தில் இருக்கான். சுத்தி இருக்கேன் பொண்டாட்டி இருக்காவில, பொண்டாட்டி ஒருத்தர் இழுத்துட்டு போனான்னு தெரியாது. அவன் எதிர போட்டான், ஏன்னா அவனுக்கு அது உயிராச்சு. ஆனா மற்ற நேரத்துல அடே உனக்குள்ள கடவுள் உட்காந்துன இல்ல சமயம் உட்காந்தாலே எனக்கு கடன் தொல்லை வருது, எனக்கு அந்த போன இது முடிச்சு போட்டு வருது, இது வருது, அது வருது. ஆனா ஜனநாயகனை பாக்குறப்ப எதையும் வரமாட்டேது. வேற பிடிச்ச சினிமா படம் எதுவும் வந்தா 2 அவர் உட்காந்து உசா அடிக்கிறீங்க. பல பேர் தெரியுங்களா, மூத்திர அடி கூட போக மாட்டானுங்க. டாய்லெட் வரும், அடக்கிட்டு அப்படியே அது பின்னால் போனா அப்படினாலும் பார்த்துக்கலாம். எப்படி ஒரு அறியாமலே மனிதர்கள் வாழ்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் உடம்பு குட்டுச்சோரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச விஷயம் நான் எப்படி இருக்கேன், உட்கார முடியுதா இல்லையா? அதே மாதிரி இந்த இறை வழிபாடுல நீ உண்மையால அது பொருளும் தத்துவம் நீ உணர்ந்தன்னு சொன்னால் உனக்கு இந்த வெறுப்பு வராது, விரட்டி வராது, சலுப்பு வராது. நீ இன்னும் போக போக நீ இன்பத்தை அடைய 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 அப்படியே ஆனந்தமாவே இருப்ப, நீ உற்சாகமாவே இருப்ப. இது இன்னொரு பெரிய வேடிக்கை தெரியுங்களா, 4 வேளை பூஜை, 4 வேளை சாப்பாடு வரும். ஏய் அங்கே போய் நைஸ் சாப்பிட்றதுனால இப்போ பாரு சாப்பாடு இடத்துல இப்போ அடுத்து என்ன சாப்பாடு வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். என்ன செய்யுது, அவங்க தப்பு இல்லை, அவங்க பசி, இன்னொன்று ஆசை. ஒரே நாள் 4 வகை சாப்பாடு கிடைக்குமா? வீட்டில் அம்மா முதல் நாள் ஆக்க சாப்பாடு மறுநாள் அதுக்கும் சூடாக்கி காட்டிட்டு இருப்பாங்க. இங்கே விதவிதமாக மீன் ஒன்று கோரி நாச்சிரியமா பனாஸ் வந்துருச்சா? இயல்பு தானே, எல்லாத்துக்கும் எல்லாரும் செய்யறது தானே, புதுசு இல்லை. ஏன்னா பசி வந்துடும், ஆசை ஒரு பக்கம். சாமி அங்கே சுவாகா ஒரு சொல்லிட்டு இருப்பான், ஈஸ்வர ஜுவா பிரம்மா ஜுவா. இவன் என் வயிற்றுக்கு எப்படா சுவாகா சாப்பாடு இப்படி இருப்பாப்பா. ஏதோ ஒரு அப்படியே ஆளை இறக்குவாங்க சாப்பாடு. ஆஹா வந்துருச்சு, ஏய் ரெடியாரு, கூட்டம் நிறைய இருக்கு, நம்ம நைஸாக அப்படியே பின்னால் போகிற மாதிரி முன்னுக்கு உட்காந்துருவோம். அனுமதி தானே எல்லாத்துக்கா? ஆமாம் தானே. நானும் அந்த வேலை பண்ணியிருக்கேன், அனுபவம் தான் பேசுது. இதில் வைக்க ஒரு கொத்தி பாரு ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த பக்குவம் அவ்வளோதானே. ஆனால் எதுக்காக போனோம்? அந்த மந்திரத்தை அர்த்தம் எவனாச்சும் செஞ்சு யோசிச்சானா? திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம். அங்கே கத்திக்கிட்டு இருப்பான்,
அவன் தொண்டைக்கிளியா மினரல் வாட்டர் குடிச்சிக்கிட்டே கத்திட்டு இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பீங்க. பசி கிருக்குன்னு ஆரம்பிச்சாரா, வாசம் தூக்குதுடா, சாப்பாடு வந்துருச்சுடா, 9வது இன்னும் முடிக்காம இழுத்து அடிக்கிறான், ரொம்ப மாதிரி அறுக்கிறான். எப்படி? அதுக்கு முன்னே சாமி வணக்கம் சாமி ஐயரை பார்த்து பூஜை ஆரம்பிக்கிறப்ப என் சிவனையும் வந்து இறங்கப்பட இருப்ப. டைம் ஆகாம என்ன ஆகுது? சாப்பாடு இறங்கின கையோட சிவன் இறங்கினானே இறங்காட்டினே ரொம்ப மாதிரி அறுக்கிறான்டா அவன். இது பல பேத்துக்கு உண்டாகும். ஏன்னா மனிதன் தானாச்சே. யாராச்சும் ஒருத்தர் வச்சு அந்த பொருள் அர்த்தம் தெரிஞ்சிருந்தீங்களா, உங்க என்ன சதுராது. அந்த பொருளையும் வந்து அர்த்தமும் புரிஞ்சிருந்தால் நீ அனுபவிக்கிறப்ப இது என்ன சாப்பாடு, அதோட இன்பம் வேற. அது எதோட ஈடுகட்ட முடியாது. ஏன்னா எல்லாரும் ஏன் தவறு செய்யறதால் உண்மையான கடவுள் யாரு, அந்த தத்துவத்தை சரியா கிரகிக்கல, அந்த தத்துவத்தை சரியா புரிஞ்சிக்கல. அப்படி புரிஞ்சு அதுக்குள்ள பயிற்சி பயணம் பண்ணியிருந்தீங்களா, எஸ், இறைவனை முழு அனுகிரகத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க, பெறுவீங்க, ஆனந்தமா இருப்பீங்க. சரி, கேட்க வேண்டியிருக்கேன். அதில்